ஏன்னா ஒரு தமிழ் உணர்வு, தமிழர்களுக்கு தமிழுக்கான உணர்வு ஒரு ஆதரவு கொடுக்கணும். இப்போ ஒரு கன்னடத்தை அடிச்சானா இன்னொரு கன்னடக்காரங்க ஆதரவு கொடுப்பான், ஆந்திராக்காரன் ஒரு அடிச்சான் தெலுங்கனா இன்னொரு தெலுங்குனே ஆதரவு கொடுப்பான். இப்போ தமிழ்ல அடிச்சு தமிழ்னே ஆதரவு கொடுக்கலன்னா வேற யாரும் ஆதரவு கொடுப்பான்? நம்மளுடைய அழுத்தங்கள்ல ஒன்றிய அரசிங்க மேலே ஐநாவுக்கும் போகிறது இல்லை எல்லாத்தையும். தமிழக வாழ்மை கட்சி வேல்முருகன் அவர்கள் வந்து உங்க மாவட்டத்துக்கு வந்திருக்காரா? நீங்க என்னெல்லாம் வேலை செய்திருக்கீங்க? எங்கள் மாவட்டத்துக்கு 3 முறை வந்திருக்காரு. அதாவது அசூரன்ஸ் கமிட்டி ஆய்வு குழுக்காக 3 இடம் வந்திருக்காரு. இப்போ கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆய்வு குழுக்கு வந்து அரசு மருத்துவமனைகளையும் அரசு கோயில்களையும் முன்னெடுத்து எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. ஒரு சில மாற்றங்கள் அங்கே சொல்லிட்டு போயிருக்காரு. எங்களுடைய கட்சிகள் இத்தனை வருஷங்கள் 15 வருஷங்களாக கட்சி ஆரம்பித்து தனியாக அன்னைய தலைமையில் தொடங்கப்பட்டு 15 வருஷத்தில் இந்த ஒரு 3 வருஷத்தில் தேனி மாவட்டத்தில் இப்போதைய தென் மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தலைச்சி வந்து இப்போதே தேனிக்குள்ளே தலைச்சி வருது. தேனிக்குள்ளே தலைச்சி வரதை இப்போ வெகு விரைவில் ஒரு இணைப்புல வைக்க போகிறோம். முத்தமிழுடைய தலைமையில் ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு இணைப்புல வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக நேற்று டேட் கேட்குறதுக்காக அது ஒரு இதுக்கான நிகழ்வாக இங்கே தேனி மாவட்டத்தில் மக்கள் விரும்புவாங்களா தமிழக வாழ்மை கட்சி? தேனி மாவட்டத்தில் மக்கள் விரும்புகிறாங்க. இளைஞர்கள் அனைவருமே விரும்புவோம். நான் இளைஞர்கள், நான் ஸ்டூடெண்ட், 26 வயசு தான் ஆகுது. என் பின்னாடி இருக்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே கம்மியான வயசு, எல்லாருமே யூத், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்னாலே நாங்கள் ஏன் விஜய் பின்னாடி போகாமல் வேல்முருகன் பின்னாடி வந்தீங்க? கருத்தியலுக்கு கதைபாத்திரங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கருத்தியல் பண்ணுறவங்களுக்கு கதைபாத்திரத்தில் கதைப்படம் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. நாட்டு மக்களுக்காக போராடுறவங்களுக்கு, மக்களை போராட வைக்கிற மாதிரி சும்மா ஆக்ஷன் காட்டிட்டு திரையுலகில் ஆக்ஷன் காட்டிட்டு போகிறவங்களுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்குது. அதனால் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர்